முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இது சார்ந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முதலமைச்சருக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றைய தினம் விமானம் மூலம் கோவை வந்தார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு திமுக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். விமான நிலையத்தின் வாயிலிருந்து இந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டது. மேலதாளமாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் வாகனத்தில் இருந்து இறங்கிய முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சிறிது தூரம் நடந்து சென்று வழிநெடுகில் இருந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரது வரவேற்பினை பெற்றுக் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது ஈரோடு நோக்கி கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் ஈரோட்டில் நடைபெற இருக்கக்கூடிய வேளாண்மை கண்காட்சி ஒன்றினை முதல்வர் துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து மேட்டூர் செல்லக்கூடிய முதல்வருக்கு மேட்டூரில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. இன்று மாலை அங்கு அவருக்கு ரோட் ஷோ நிகழ்ச்சி ஒன்றும் நடத்தப்படுகிறது. அதில் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களது வரவேற்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல்வர் நாளைய தினம் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். அதன் பின்னர் டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறந்து வைத்த பின்னர் சேலத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக 2 தினங்கள் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திமுகவினரும் முதல்வர் வருகையை முன்னிட்டு உற்சாகத்துடன் அவரை வரவேற்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அபிநயா. குருசாமி, வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த பகுதியில் முதலமைச்சருடைய வாகனம் மெதுவாக ஊர்ந்து சென்று அந்த வரவேற்பை பெறும் வகையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு தூரத்திற்கு இது போன்ற வரவேற்பு வழங்கப்படுகிறது? சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வரவேற்பானது அளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வழிநெடுகிலும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் என ஏராளமானோர் திறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரது வரவேற்பினையும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக முதல்வர் சிறிதும் நடந்து சென்று அவர்களது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சாலையின் இருபுறங்களிலும் திறந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திமுக தொண்டர்களது வரவேற்பினை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மெதுவாக காரில் அமர்ந்தபடி அவர்களது வரவேற்பினையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சால்வை உள்ளிட்ட பொருட்களையும் பெற்றுக்கொண்டு அவர்களது வரவேற்பினை முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வரவேற்பானது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கோவை வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.